Hi, welcome to the squad. This is Kodayo. And இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு லீட் கோட் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண போகிறோம். என்ன கொஸ்டின் அப்படின்னா merge to sorted linked list அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டிஎஸ்ஐ மாஸ்டரி கோர்ஸில் வந்து merge sort அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதில் இருக்கிற கான்செப்ட்டுக்கு ரொம்ப ரெசம்பிளிங்கான ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது கூட கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி கொஸ்டின். ஸோ இதில் வந்து ஒரு 2 லிங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிற அதே லிங்க் லிஸ்ட் அப்படியே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து 1, 2, 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்கு. ஓகே, ஸோ 1, 2 and 4. ஓகே, இதெல்லாம் இந்த டிபிக்கல் லிங்க் லிஸ்ட் ஃபேஷன் நெக்ஸ்ட் இருக்கிறது அந்த இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, I have another linked list which is 1, 3, 4. Okay, so this 1, 3, 4 is gonna be a problem because I want to explain one more concept that in the 1, 3, 4 la varadu. I'll add 2 more nodes. Okay, let us say I have 7 and I have another node which is 8. Okay, this is my second linked list. So I have 2 linked list. One இது வந்து லிஸ்ட் ஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், இது வந்து லிஸ்ட் பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 லிங்க் லிஸ்ட்டும் வந்து சார்ட்டடா இருக்கு. ஓகே, ஆப்வியஸ்லி உங்களுக்கு லிங்க் லிஸ்ட்டை பார்த்தாலே தெரிய போகுது. 1, 3, 4 இட் இஸ் அ சார்ட்டட் லிங்க் லிஸ்ட். இங்கே 1, 3, 4, 7, 8 திஸ் இஸ் ஆல்சோ அ சார்ட்டட் லிங்க் லிஸ்ட். இப்போ எனக்கு ரிசல்டண்டா நான் வந்து இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி அகெயின் ஐ ஹாவ் டு கிரியேட் அ சார்ட்டட் லிங்க் லிஸ்ட் and I have to return that as the output of this method and that will be the solution to this question. ஓகே, ஸோ இது நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 பாயிண்டர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து let us say I have 2 pointers. ஓகே, those can be A as well. ஸோ A அப்படிங்கிற பாயிண்டர் வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட்டையும் பிங்கிற பாயிண்டர் வந்து செகண்ட் லிங்க் லிஸ்ட்டையும் பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to compare இந்த எலமெண்ட் பாயிண்ட் பண்ணி இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது ஏங்கிற பாயிண்டர் இருக்கு இல்லையா, அது பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற நோடோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத இந்த பி அப்படிங்கிற பாயிண்டர் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற நோடோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்றோம். ஸோ பேசிக்லி வாட் வி ஆர் டூயிங் இஸ் இஃப் ஏ டாட் வேல்யூ இஸ் லெஸ் தென் பி டாட் வேல்யூவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்றோம். Okay, A dot value is less than B dot value and so let's check பண்றோம். And assume I am creating a new linked list C and இதுல நான் என்ன செக் பண்றேன், A dot value is less than B dot value and செக் பண்றேன். இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அதாவது A ஓட வேல்யூ வந்து லெஸ் தென் B ஓட வேல்யூவா இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஆர் இன் திஸ் கேஸ்ல 2 ஈக்குவலா இருக்குல்ல, ஸோ நான் வந்து இந்த கண்டிஷன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறேன். ஓகே, இட் டசன்ட் மேட்டர், ஈக்குவல் டு கொடுத்தீங்கனாலும் கொடுக்கலனாலும் இட்ஸ் கோனா எண்ட் அப் வித் த சேம் லிஸ்ட். பட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம ஈக்குவல் டு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்றோம் அப்படின்னா இங்க இருக்கிற வேல்யூ அதாவது 1 வந்து இஸ் இட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு திஸ் 1 அப்படின்னு சொல்லி செக் பண்றோம். ஆமா, லெஸ் தென் வராது, பட் ஈக்குவல் டுல வருது. ஸோ என்ன பண்றோம்னா இங்க ஒரு புது நோடு கிரியேட் பண்ணி அந்த வேல்யூவை இங்க நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். ஓகே, ஐ எம் கிரியேட்டிங் a new node for the C linked list and I am storing the value 1 from this A list. ஓகே, இதை பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், ஐ எம் மூவிங் மை ஏ பாயிண்டர். ஓகே, ஃப்ரம் நவ் ஆன் நான் வந்து இந்த ஏ பாயிண்டர் வந்து சிவப்பு கலர்ல வரைஞ்சிக்கிறேன். சிவப்பு இஸ் ஆர் ஏ பாயிண்டர் அண்ட் கிரீன் வில் பி ஆர் பி பாயிண்டர். ஓகே, ஸோ அசியூம் திஸ் இஸ் கிரீன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க இருக்கிற அதாவது இந்த ஏ லிஸ்ட்ல இருக்கிற ஒரு நோட வந்து சி லிஸ்ட்ல இன்சர்ட் பண்ணிட்டோம். பண்ணதுனால அந்த ஏயோட பாயிண்டர் ஹாஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் நோட். இதை வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்போ அகைன் திரும்ப அதே கண்டிஷன் வந்து நம்ம திரும்ப செக் பண்றோம். ஏயோட வேல்யூ அதாவது ஏ டாட் வேல் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி டாட் வேல்லான்னு பாக்குறோம். இல்ல, இந்த கேஸ்ல வந்து இது ஃபால்ஸ் அப்படின்னு ஆயிடுது. ஸோ ஃபால்ஸ்ன்னு ஆயிட்டா என்ன பண்ணணும், இங்க 2ல எது ஸ்மாலர், பியோடது தான் ஸ்மாலர். ஸோ வி ஹாவ் டு கிரியேட் அ நியூ நோட் ஸ்டோரிங் திஸ் வேல்யூ பி. இதை ஸ்டோர் பண்ற மாதிரி ஐ ஹாவ் டு கிரியேட் அ நியூ நோட். இங்க இருக்கிற வேல்யூவான அகைன் 1 நான் காப்பி பண்ணி போடுறேன். போட்டுட்டு ஐ ஹாவ் டு மூவ் திஸ் பி பாயிண்டர் விச் இஸ் ஆர் கிரீன் பாயிண்டர் தட் இஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் நோட் as well. ஓகே, ஸோ எங்க இருந்து நம்ம காப்பி பண்ணி போடுறோமோ அந்த லிஸ்ட்ல இருக்கிற நோட நம்ம நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்றோம்.
you're going to repeat this process over and over again until this can be done. Okay, அது எந்த பாயிண்ட் அப்படிங்கிற வரைக்கும் நான் வந்து சொல்றேன். ஸோ இப்போ I'm going to do the comparison again. ஸோ இப்போ இந்த இடத்துல 2ங்கிற வேல்யூ இருக்கு, இந்த இடத்துல 3ங்கிற வேல்யூ இருக்கு. 2 3 கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப which is smaller? 2 தான் smaller. So I'll create a new node that is going to store the value 2. Okay, and இதை பண்றதுனால what would I do அப்படின்னா இந்த pointer will be moved from here to here. Okay, it has been moved to the next element. இப்போ again அதே கம்பேரிசன் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். 4 is compared with 3. இதுல எது smaller அப்படின்னு பார்த்தீங்கன்னா obviously 3 is smaller. So 3 is added to this list. Okay, 3 add ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த pointer will be moved ahead. இப்போ again we are checking 4 and 4 ரெண்டுமே 4 தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் we are adding the 4 from the list A. Okay, for continuation check நான் வந்து இங்க வரைகிறேன். I am adding 4. Okay, இதை 4 ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பாயிண்டர் எங்க ஆகும்? இங்க இருந்து வெளியே போயிடும். So this is now pointing at null because on the list is over, it is pointing at null. And இப்போ நம்ம என்ன செக் பண்றோம் அப்படின்னா இங்க வந்து null இருக்குது. Okay, so null இருக்குது அப்படின்னா you cannot further do this comparison. என்ன comparison? A dot value is less than or equal to B dot value அப்படிங்கிற கம்பேரிசனை you can no longer perform. இதுக்கப்புறம் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்ல என்ன பண்ணணும்? இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணிட்டோம், இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம காலி பண்ணி முடிச்சிட்டோம். அப்ப ரிமைனிங் இருக்கிறது இந்த லிஸ்ட் மட்டும் தானே. இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் இங்க ஜாயிண்ட் அடிச்சு விட்டீங்கன்னா அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, பிகாஸ் நம்ம வந்து இது வரைக்கும் இன்சர்ட் பண்ணதெல்லாம் கரெக்டா எது குட்டின்னு பார்த்து தான் இன்சர்ட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் இருக்கிறதே வந்து இந்த ஒரு லிஸ்ட் மட்டும் தான். ஸோ அப்போ அந்த ஒரு லிஸ்ட்டை ஃபுல்லா நம்ம இங்க இன்சர்ட் பண்ணிட்டோம்னா தட் வில் பி தி ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? இதோட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு புதுசா நீங்க எலிமெண்ட் கிரியேட் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க மெர்ஜ் சார்ட் பார்த்துருந்தீங்கன்னா அதுல வந்து நம்ம அரேஸ் வச்சு பண்ணியிருப்போம். அப்போ வந்து நம்ம புதுசா எலிமெண்ட் கிரியேட் பண்ணி பண்ணோம். பட் திஸ் இஸ் லிங்க் லிஸ்ட். ஸோ அதனால நீங்க புது எலிமெண்ட் கிரியேட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. You can straight away point to this particular address. அந்த அட்ரஸ் நீங்க பாயிண்ட் பண்ணிடலாம். அதாவது பேசிக்லி இந்த 4 ஓட நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அந்த B அப்படிங்கிற பாயிண்டர் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா that will be the end of it. ஓகே, ஸோ நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டு லிஸ்ட்லயும் ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு நோட் இருக்குதுங்கிற பட்சத்துல நம்ம கம்பேர் பண்ணி we are inserting into a new list. அது ஏதாச்சும் ஒன்று காலி ஆயிடுச்சு அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த லிஸ்ட்டை வந்து நம்ம ரிசல்டன்ட் லிஸ்ட்ல அட்டாச் பண்ணி தட் இஸ் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். ஸோ திஸ் இஸ் தி அப்ரோச் தட் வி கோனா யூஸ். ஓகே, இதுல கப்புள் ஆஃப் திங்ஸ் தட் யூ ஹேவ் டு கீப் இன் யுவர் மைண்ட் ஆர் இந்த ஒரு லிஸ்ட் வந்து வர்றப்பவே நல்லா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். the input list that you're getting for list A அது நல்லா இருக்குது அப்படின்னா நீங்க டைரக்டா ஸ்ட்ரைட்டாவே லிஸ்ட் B ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதே மாதிரி வைஸ் வர்சா if list B is null you can straight away return list A. ஓகே, நீங்க இந்த ஃபர்தரா இந்த செக்கிங்லாம் வந்து பண்ணணும்னு அவசியமே இல்லை. if one of the list is empty இன்னொரு லிஸ்ட் என்னவோ அதுதான் வந்து நம்மளோட ரிசல்டன்ட் லிஸ்டா இருக்க போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி அப்ரோச். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி கோட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வீல் டூ திஸ். அண்ட் இதுல வந்து இன்னொரு ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ண முடியும். என்னது அப்படின்னா instead of creating these new nodes for the resultant list already existing node இந்த நோட்ஸே வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி பண்ண முடியும். that is a bit of optimization that we can do. மெமரியில வந்து அது ஒரு ஆப்டிமைசேஷனா இருக்கும். அதையும் நான் வந்து பண்ணி காட்டுறேன். பட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சிம்பிளரான அப்ரோச் முதல்ல பண்ணுவோம், அதுக்கப்புறம் we'll do that. டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் நாட் கோனா சேஞ்ச், பட் மெமரி வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் இட் வில் கெட் அஃபெக்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்ரோச் கோட் பண்ணலாம், தென் வில் மூவ் அவுட். ஓகே, ஸோ இப்போ ஐம் ஹியர் அண்ட் லீட் கோட். இது வந்து 21st கொஸ்டின். ஓகே, மர்ஜ் டு சார்ட்டட் லிஸ்ட். நீங்கள் வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், நீங்கள் அதிலே போய் கூட பாருங்கள். இல்லை அப்படின்னா 21 சர்ச் பண்ணிங்கனாலே யூ ஆர் கோயிங் டு எண்ட் அப் வித் திஸ் கொஸ்டின். ஓகே, இங்கே இருக்கிற நான் ஆல்ரெடி கொஸ்டினில் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுமே எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா இல் ரிட்டர்ன் அண்ட் எம்டி லிஸ்ட். ஒன் எம்டியாக இருக்குதுன்னா இன்னொரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ தட் இஸ் இட். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை கோட் பண்ணலாம். என் மேலே வந்து அந்த ஒரு லிங்க் லிஸ்ட் நோடோட டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தட் வைல் கோடிங். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா மற்ற ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் ஒரு லிஸ்ட் வந்து எம்டியாக இருக்குதா நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இஃப் லிஸ்ட் 1 இஸ் ஈக்குவல் டு நல், நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் லிஸ்ட் 2 அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி இன்னொரு ஒரு இது, இஃப் லிஸ்ட் 2 இஸ் ஈக்குவல் டு நல், I'm gonna say return list 1. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். என்னன்னா
இந்த இடத்துல வந்து ரெண்டு லிஸ்ட்டுமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நீங்க வந்து நல் தானே ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரலாம். பட் நீங்க அதுக்கு தனியா எக்ஸ்பிளிசிட்டா கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இஃப் லிஸ்ட் 1 இஸ் நல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கேஸ்ல லிஸ்ட் 1ம் நல்லு லிஸ்ட் 2ம் நல்லு அப்படிங்கிற கேஸ் தான் வருது. நம்ம என்ன செக் பண்றோம், லிஸ்ட் 1 நல்லாங்கிறது மட்டும் செக் பண்றோம். பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் 2 டேரக்டா வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஐ மீன் லிஸ்ட் 2 வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ அப்போ இந்த கேஸ்ல என்ன ரிட்டர்ன் ஆகும், நல் தான் ரிட்டர்ன் ஆகும் போகுது. ஸோ தட் இஸ் ஃபைன். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு கேஸ் ஆகுது, லிஸ்ட் 1 மட்டும் நல்லா இருக்குது அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் லிஸ்ட். ஓகே, ஸோ திஸ் கோட் வில் ஒர்க் ஈவன் இஃப் போத் தோஸ் லிஸ்ட் ஆர் நல். ரெண்டுமே நல்லா இருக்கிற பட்சத்துலயும் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதை வந்து நான் அப்படியே மினிமைஸ் பண்ணி வச்சிடுறேன். ஆக்சுவலி யா, அது அப்படியே மினிமைஸ்ல இருக்கட்டும். நம்ம வந்து அடுத்த இது எழுத போகலாம். ஓகே, ஸோ the next thing that we are going to do is we'll create அந்த ஸ்பேசிங் சேர்த்து ஃபைன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, முதல்ல புதுசா நம்ம ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணணும், ஒரு ரிட்டர்ன் பண்றதுக்கு ஒரு லிஸ்ட் வேணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு புது லிங்க் லிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ எப்படி பண்றேன் அப்படின்னா லிஸ்ட் நோட் அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்றேன். பிகாஸ் தட் இஸ் த கிளாஸ் தட் தேவ் கிவன் ஹியர். ஸோ லிஸ்ட் நோட் ஹெட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன், is equal to null வச்சுக்கிறேன். ஓகே, I'll also be needing a tail pointer. ஓகே, ஒரு டெய்ல் இதுவும் நம்மளுக்கு வேணும். பிகாஸ் நம்ம லாஸ்ட்ல தானே இன்சர்ட் பண்ணிட்டே வருவோம். ஸோ அதனால நான் டெய்லும் வச்சுக்கிறேன். that will also be null. and I'll create a temp node as well. ஓகே, temp that is equal to null. இந்த temp எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ஒரு புது நோட் கிரியேட் பண்ணி அதை தான் இன்சர்ட் பண்றோம். ஸோ வி ஹாவ் டு ஹோல்ட் தட் நோட் டெம்பரரிலி இன் சம் பாயிண்டர்லயே. அதுக்காக தான் வந்து இந்த டெம்ப் நோட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து அந்த லூப் வந்து நம்ம எழுதிடலாம். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் அ வைல் லூப் பிகாஸ் வி டோன்ட் நோ அந்த ரெண்டு லிஸ்ட்ல இருக்கிற அந்த ரெண்டு பாயிண்டர், அதாவது ஏ பாயிண்டர் பி பாயிண்டர்னு பார்த்துருந்தோம் இல்லையா, அது ரெண்டுமே வந்து நாட் நல் அப்படிங்கிற கண்டிஷன்ல வில் பி செக்கிங் இட் அகேன் அண்ட் அகேன். Oh my god. I just realized something. மைக்கே மாட்டாம வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, ஐ ஹோப் த ஆடியோ இஸ் பெட்டர் நவ். இவ்வளோ நேரம் டேப்லெட்ல இருக்க ஆடியோ வேற ஏதாவது ஆடியோ வச்சு நான் கொஞ்சம் ஆடியோ பேட்சப் பண்ண பார்க்குறேன். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், ஐ டென்ட் திங்க் ஸ்ட்ரைட். ஓகே, ஃபைன், லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம we are going to check ரெண்டு லிஸ்ட்டுமே வந்து எம்டியா இல்லாத பட்சத்தில் ரெண்டுல இருக்கிற ஒரு பாயிண்டர், ஏ பாயிண்டர் பி பாயிண்டர்னு வச்சு பார்த்துருந்தோம் இல்லையா, அது ரெண்டுமே நாட் நல்லா இருக்கிற வரைக்கும் வில் பி கீப் ஆன் கம்பேரிங். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு வைல் லூப் எழுதுறேன். அண்ட் திஸ் வைல் இஸ் கோயிங் டு ஹாவ் த கண்டிஷன் லிஸ்ட் 1 நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் லிஸ்ட் 2 நாட் ஈக்குவல் டு நல். ரெண்டுமே நாட் நல்லா இருக்கணும். ஓகே, ரெண்டுமே நாட் நல்லா இருக்கிறப்ப தான் உங்களால் கம்பேர் பண்ணி ஆட் பண்ண முடியும். ஏதாச்சும் ஒன்று நல்லா இருந்துச்சுன்னா கூட வில் கம் அவுட் ஆஃப் தட், இன்னொரு லிஸ்ட் அப்படியே அட்டாச் பண்ணி விட்டுருவோம் பார்த்தீங்களா. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கோனா ஹேப்பன். ஸோ லிஸ்ட் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் லிஸ்ட் 2 ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கணும். இப்படி இருக்கிற பட்சத்தில் வில் பி கம்பேரிங் இஃப் லிஸ்ட் 1 டாட் வேல் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நீங்கள் லெஸ் தென் போட்டாலும் இட்ஸ் கோயிங் டு ஒர்க் தி சேம், டசன்ட் மேட்டர், லிஸ்ட் 2 டாட் வேல். ஸோ அது ரெண்டுத்தோட வேல்யூ கம்பேர் பண்ணுறோம். list 1 dot val is less than or equal to list 2 dot val னு சொல்றோம். ஸோ இப்போ list 1 ஓட வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணணும் இல்லையா புது நோடு. ஸோ temp is equal to new list node of இதில் இருக்கிற வேல்யூ, அதாவது list 1 dot val வச்சு நான் வந்து ஒரு நோடு வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து நம்ம புது லிங்க் லிஸ்ட், அதாவது ரிசல்டன்ட் லிங்க் லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி லிஸ்ட் 1 வந்து நான் அந்த ஏ பாயிண்டர் வச்சிருந்தோம் இல்லையா, அந்த லிஸ்ட் 1ஓட பாயிண்டரை நான் அடுத்ததுக்கு மூவ் பண்ணி விடுறேன். ஸோ லிஸ்ட் 1 இஸ் ஈக்குவல் டு list 1 dot next. Okay, that pointer is being moved to the next position. Okay, and இங்க elseல வந்து நான் என்ன பண்றேன், I'm going to do a similar thing in the sense that இங்க list 1க்கு நம்ம பண்ணதை இங்க list 2க்கு நான் அப்படியே பண்ண போறேன். ஓகே, ஸோ லிஸ்ட் 2 தான் குட்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் அதில் இருக்கிற வேல்யூவை நம்ம டெம்பிள் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதோட பாயிண்ட்டையும் வந்து அடுத்ததுக்கு மூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ வாட் ஹேவ் வி டன் ஹியர், வி ஹேவ் கிரியேட்டட் a new node
இந்த ரெண்டு பாயிண்டர்ல எந்த பாயிண்டரோட வேல்யூ கம்மியா இருக்குதோ அதை வச்சு ஒரு நியூ நோட் கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் அது வி ஹேவ் இட் இன் டெம்ப். வி ஆர் கோயிங் டு யூஸ் தட் டு இன்சர்ட். அதை நம்ம வந்து நம்மளோட லிங்க் லிஸ்ட்குள்ள அதை நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் இன்சர்ட் பண்றப்ப தேர் ஆர் 2 கண்டிஷன்ஸ். ஒன்று என்னன்னா த லிங்க் லிஸ்ட் இஸ் ஃப்ரெஷ், இட் டசன்ட் ஹேவ் எனி நோட் அப்படிங்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிட்டு அதில் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், அந்த லிங்க் லிஸ்ட் இஸ் ஃப்ரெஷ் அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்றதுக்கு பதிலாக ஐ எம் கோயிங் டு டூ சம்திங். என்ன அப்படின்னா, இந்த ஹெட் இஸ் ஈக்குவல் டு நியூ லிஸ்ட் நோட் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஹெட் இஸ் ஈக்குவல் டு நியூ லிஸ்ட் நோட் ஆஃப் 0. ஸோ நியூ லிஸ்ட் நோட் ஆஃப் 0 அப்படின்னு கிரியேட் பண்ணேன்னா என்ன ஆகும், இது வந்து ஒரு நோட் ஆக்சுவலாக கிரியேட் பண்ணிடும். 0 அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அதோட நெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நோடு வந்து இது கிரியேட் பண்ணிடுது. அண்ட் இங்கே டெய்ல் இஸ் ஈக்குவல் டு ஹெட்னு கொடுத்துட்றேன். ஸோ ரெண்டுமே வந்து அந்த எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டெய்லில் இந்த டெம்ப் வந்து நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த டெய்லில் டெம்ப் ஆட் பண்ண போகிறோம். ஐ திங்க் இங்கே இருக்கிற இந்த மெத்தடே வந்து நம்ம யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இல்லை, அதெல்லாம் வேணாம். ஓகே, ஸோ பேசிக்லி நான் இதை எதுக்காக பண்ணுறேங்கிறது உங்களுக்கு நான் லேட்டராக சொல்கிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு நல் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இஃப் ஹெட் இஸ் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஹெட் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் அப்படிங்கிற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இது. ஆர் வில் டூ ஒன் திங், நான் முதல்ல அந்த மாதிரி வச்சு பண்ணி காமிச்சிட்டு ஐ வில் தென் ஷோ யூ ஹவு திஸ் இஸ் டன். ஓகே, ஸோ இப்போ ஹெட் டெய்ல் ரெண்டுமே நல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹெட் இஸ் ஈக்குவல் டு நல்லா இருக்குது அப்படின்னா இட் மீன்ஸ் தட் த லிஸ்ட் இஸ் எம்டி. அப்போ நான் என்ன பண்ணணும், அந்த டெய்ல் டாட் நெக்ஸ்ட்லாம் கொடுக்க முடியாது, ஹெட் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, ஹெட் ஈக்குவல் டு டெம்ப், அதே மாதிரி டெய்ல் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் இப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா temp dot next is equal to, sorry, temp dot next இல்லை tail dot next. ஸோ tail dot next is equal to temp அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, ஸோ tail dot next is equal to tempன்னு கொடுத்ததுக்கப்புறம் tail we have to move one step ahead. ஸோ tail is equal to tail dot next அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், லிங்க் லிஸ்ட் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா, ஹெட்டே வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ புதுசாக கிரியேட் பண்ண டெம்ப்னோட ஹெட்லையும் டெய்லையும் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம டெய்ல் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டெம்ப்னு சொல்லிட்டு டெய்ல் இஸ் ஈக்குவல் டு டெய்ல் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இல்லைனா லாஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணுறோம். லிஸ்ட்டே எம்டியாக இருந்துச்சுன்னா இதை கொண்டு போய் ஹெட்டில் வச்சிடறோம், இல்லை அப்படின்னா டெய்லுக்கு அடுத்தனோட இதை வைக்கிறோம். ஓகே, தட் இஸ் வாட் வி ஆர் டூயிங் ஹியர். இதை தான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் ஒரு லாஜிக் வச்சிருக்கேன், அது நான் அப்புறமா சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வில் டூ த நெக்ஸ்ட் திங் விச் இஸ், இந்த லூப் போட்டு வெளியே வருது அப்படின்னா ரெண்டுல ஏதோ ஒரு லிஸ்ட் வந்து நல்லா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் விச் லிஸ்ட் இஸ் தட் அண்ட் இன்னொரு லிஸ்ட்டை அட்டாச் பண்ணி விடுவோம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இஃப் லிஸ்ட் 1 இஸ் ஈக்குவல் டு நல். லிஸ்ட் 1 நல்லா ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், லிஸ்ட் 1 இன்னும் காலி ஆயிடுச்சு, லிஸ்ட் 2ல ஏதாவது இருக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் நான், டெய்ல் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ டெய்ல் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அவ்வளோதான், அது கொடுத்தா போதும். அதே மாதிரி இதை நம்ம இன்னொரு வெர்ஷன் எழுதுறோம், அதாவது இஃப் லிஸ்ட் 2 இஸ் ஈக்குவல் டு நல், வாட் வி ஹாவ் டு டூனா டெய்ல் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அண்ட் அட் த எண்ட் ஹியர் வில் ரிட்டர்ன் ஹெட். ஐ திங்க் திஸ் மைட் ஒர்க். இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இது சிம்பிள் சாம்பிள் டெஸ்ட் கேஸ்லாம் வந்துடுச்சு, சப்மிட் கொடுத்து பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி திஸ் ஒர்க்ஸ். யா, இது வந்து ஒர்க் ஆகிடுச்சு. ஓகேவா, அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we are gonna do something which is, instead of this logic, ஹெட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை புதுசாக இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து ஒரு புது நோடு கிரியேட் பண்ணி அதை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, லிஸ்ட் நோட் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணுறேன். இந்த இடத்துல டெய்ல் இஸ் ஈக்குவல் டு நல்லுக்கு பதிலாக டெய்லையும் வந்து ஹெட்டாக வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் இதில் நான் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஈக்குவல் டு நல்லான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம் இல்லையா, இந்த கேஸ் அப்படியே நம்ம தூக்கிடலாம். பிகாஸ்
நல்லா இருக்காது. நம்ம தான் இப்போ ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அதனால இட் வில் நெவர் பி நல். அதனால நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக இதை மட்டும் கொடுத்துக்கிறேன். ஐ வில் அவாய்ட் தட் இஃப் கண்டிஷனில் அது நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுலலாம் இது பண்ணுறப்ப நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ரிட்டர்ன் பண்ணுறப்ப ஹெட்டை ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஹெட் வந்து 0வா இருக்கும். நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேனே, உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட்டை நம்மளே கிரியேட் பண்ணி இந்த லிஸ்ட்டில் வந்து காலியாக வச்சுட்டோம். ராங் ஆன்சர்னு வராமல் பாருங்க. ஏன்னா எனக்கு அவுட்புட் வந்து 1 1 2 3 4 4ன்னு வரணும். பட் 0 1 1 2 3 4 4ன்னு வருது. எதனாலனா இங்கே ஃபர்ஸ்ட் நோடு 0ன்னு சொல்லி நானே கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அப்போ நான் ரிட்டர்ன் பண்ணுறப்ப ஹெட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஹெட் டாட் நெக்ஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். பிகாஸ் ஹெட் டாட் நெக்ஸ்ட்னா என்ன அர்த்தம், இந்த 2வது நோட்லேருந்து எல்லா நோடுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நான் ஹெட் டாட் நெக்ஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ வந்து இந்த இது வந்து ஒர்க் ஆகும் பாருங்கள். அக்செப்டட்னு வருதா, இங்கே வந்து சப்மிட் கொடுப்போம். சி சப்மிட் ஆயிடுச்சு. ஒர்க்ஸ் ஃபைன். பீட்ஸ் 100%. இதோட எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும்டா. ஓகே ஃபைன். இந்த லீட் கோடோட இதை பற்றி நினைக்காதீங்க. இதை அப்பப்போ இந்த மாதிரி மாற்றி சொல்லுவான். சில நேரம் 100மா நினைக்காதீங்க. இதெல்லாம் பாருங்கள், 1 மில்லி செகண்டு நம்மளது 0 மில்லி செகண்டில் ரன் ஆயிருக்குங்கிறான். ஐ டோன்ட் நோ வாட் தட் இஸ். அப்பப்போ வேறு மாதிரி தான் வரும். பட் இட் இஸ் அ வெரி குட் ஆல்காரிதம். நம்ம எஃபிஷியண்ட்டாக தான் பண்ணியிருக்கோம். ஓகே, பட் இதை வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட் ஆக்கலாம். எப்படின்னா போகிறானா பாருங்க, அந்த ஸ்பேஸையும் சேர்த்து அது இது பண்ணிக்குது. ஓகே, தட்ஸ் ஃபைன். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு தடவையும் நம்ம வந்து ஈக்குவல் டு நியூ நோடுன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ பேசிக்லி ஒரு புது எலமெண்ட்டாக கிரியேட் பண்ணி புது நோடாக கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம டெம்ப்ளேட் ஸ்டோர் பண்ணி அதை வந்து இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். நான் இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், ஆக்சுவலாக அந்த லிஸ்ட்டில் இருக்கிற நோடையே அந்த அட்ரஸே வந்து நான் இங்கே ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். புதுசாக ஒரு மெமரி அட்ரஸ் நான் கிரியேட் பண்ணி புதுசாக ஒரு நோடு கிரியேட் பண்ணி அதில் இந்த வேல்யூவை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்த நோடுக்கு போகிறதுக்கு பதிலாக ஐம் கோயிங் டு யூஸ் த ஒரிஜினல் லிஸ்ட் ஆஸ் வெல். ஆனால் இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் வந்தது புரிஞ்சிருக்கு அப்படின்னா யூ கேன் ட்ராப் இட் ஹியர். நீங்கள் அடுத்த இருக்கிற கான்செப்ட் வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி குட் சொல்யூஷன், திஸ் இஸ் குட் எனஃப். பட் இந்த மெமரியும் நம்ம வந்து குறைக்கிறதுக்காக வந்து நம்ம அப்படி பண்ண போகிறோம். என்னன்னா, ஐ எம் கோயிங் டு இக்னோர் திஸ் டெம்ப் வேரியபிள் ஆல் டுகெதர். I don't want this temp variable at all. இந்த temp variable இக்னோர் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இங்க temp is equal to அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிறதுக்கு பதிலா I'll say tail.next is equal to list1 அப்படின்னு சொல்றேன். ஸோ tail.next is equal to list1 சொல்றேன். ஸோ அந்த பாயிண்டர் அப்படியே அந்த அட்ரஸ் அப்படியே இங்கே காப்பி பண்ணி போட்டுட்டு list1 is equal to list1.next அது அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி இந்த இடத்துல tail.next is equal to list2 அப்படின்னு சொல்றேன். ஓகே, அண்ட் list2 equal to list2.next இருக்கட்டும். ஓகே, அண்ட் இங்க வந்து நம்ம இதை டெம்ப் அசைன் பண்ற இந்த போர்ஷன் அப்படியே நீங்க தூக்கிடலாம். tail is equal to tail.nextங்கிற இந்த இது மட்டும் இருக்கட்டும். ஓகே, ஐ திங்க் திஸ் வில் ஒர்க். அது நம்ம பண்ணி பார்ப்போம். அண்ட் வெளியே வந்துருச்சு அப்படின்னா இங்க பண்ற இந்த இது அப்படியே இருக்கட்டும். அண்ட் head.nextடும் நம்ம ரிட்டர்ன் பண்றது அப்படியே இருக்கட்டும். பிகாஸ் இதில் வந்து நம்ம 0 வச்சுருக்கோம். ஓகே, லெட் அஸ் ரன் திஸ் அண்ட் see if this works. யா, இங்கே அக்செப்ட் ஆகுது. சப்மிட் பண்ணி பார்க்கலாம். இவன் வேற ஏஐ யூஸ் பண்ணுங்கிறான். வேணாண்டா எனக்கு இது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங். சரியா? ஸோ இப்போ நம்ம பேசிக்லி என்ன பண்ணியிருக்கோம்னா, இட் இஸ் அ பிட் மோர் கிளீனர் வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து புதுசாக இதில் மெமரி வந்து அலோகேட் பண்ணலை, ஆல்ரெடி இருக்கிறதே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பேசிக்லி அந்த tail.nextல நம்ம எதை இன்சர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு நோடு நம்ம கிரியேட் பண்ண நோடு, அந்த வேல்யூ வச்சு நம்ம கிரியேட் பண்ண நோடு இன்சர்ட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக ஒரிஜினலாக எந்த நோடு இருக்குதோ அதோட ரெஃபரன்ஸை அப்படியே இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். தட் இஸ் ஆல் தட் வி ஆர் டூயிங். மற்றபடி எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்போம் நம்ம tail.next is equal to tempன்னு சொல்லி கொடுத்துருப்போம். அதுக்கு பதிலாக tail.next is equal to list1 இங்கேயே கொடுத்துட்றோம். இங்கே tail.next is equal to list2 இங்கேயே கொடுத்துட்றோம். That is the difference. Okay, so this is how you solve merge to list. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். The approach that we are using here, it is a order of n time complexity approach. I think this is the most efficient one that you can do. Time complexity wise இதை விட பெட்டரான எஃபிஷியன்டான அல்காரிதம் வேற இல்லை. ஸ்பேஸ்க்கு அகைன் நீங்கள் புதுசாக அது கிரியேட் பண்ணியும் பண்ணலாம், இல்லாமையும் பண்ணலாம். அப்படி நோட்ஸ் கிரியேட் பண்ணி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து 2 லிங்க் லிஸ்ட்டில் எது ஸ்மாலரான லிங்க் லிஸ்ட்டோ
அந்த லிங்க் லிஸ்ட்டோட சைஸ் என்னவோ அது வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் வரப்போகுது. பட் இந்த கேஸில் அதுவுமே வந்து கிடையாது. நம்ம புதுசாக கிரியேட் பண்ணி இந்த 0ங்கிற ஒரு நோடு மட்டும்தான். இஃப் யூ வாண்ட் யூ கேன் இக்னோர் தட், பட் ஐ திங்க் தட் மேக்ஸ் இட் கொஞ்சம் எலகண்டான ஒரு சொல்யூஷனாக இதை மாற்றுதுன்னு நினச்சேன். அதனால தான் இந்த அப்ரோச் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இஃப் யூ ஹேவ் எனி questions with this, please put them in the comments. I'll get back to you as soon as possible. And there is a request from my side. என்ன அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு 100 likes கொண்டு வாங்க. தட் இஸ் வென் ஐ வில் போஸ்ட் த நெக்ஸ்ட் வீடியோ, ஆர் தட் இஸ் வென் அது பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்குது, அது வேணாம். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு டூ இஸ், இதுக்கு ஒரு 100 likes வந்துச்சுன்னா ஐ நோ ஓகே நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, அட்லீஸ்ட் ஒரு 100 பேராச்சும் இதை பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சாதான் I can post more LeetCode videos, because I really love solving problem solving questions from LeetCode. And channel start பண்ணதுலேருந்தே நிறைய போட்டுட்டு தான் இருந்தோம், பட் யாருமே பார்க்கல, டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்கிறதுனால தான் we stopped posting that. So if you guys are interested, give a like so that it motivates me to post more such videos. So that is it for this video. அடுத்து வேற ஒரு லிங்க் லிஸ்ட் வீடியோவில் வரேன். ஸோ கொஞ்சம் லிங்க் லிஸ்ட் ப்ராப்ளம்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அரே ப்ராப்ளம்ஸ் முடிச்சுட்டு we can then move on to other set of questions. Okay, see you in the next video. Bye for now.